بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாமனிதரை மரணம் வரை நேசிக்க வேண்டும், நேசிப்போம் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்றைய முஸ்லிம்களில் எல்லா முஸ்லிம்களும் நபிகள் பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்பதில் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் நேசிக்கிறார்கள். நபிகள் பெருமானாரை நான் நேசிக்கவில்லை என்று எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டார். ஆனால் எது நேசம் என்பதுதான் பிரச்சனை. நேசிக்க வேண்டும் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களாக அதை நேசம் என்று சிலதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நேசம் என்று சொன்னால் திருமறை குர்ஆனும் அந்த நபிகள் நாயகம் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படி நேசித்தால்தான் அது நேசமே ஒழிய அது இல்லாமல் வெற்றி நேசம் என்று பேசுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னால் நமக்கு கட்டளை அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அப்போ உலகத்தில் எத்தனையோ வகையான நேசங்கள் பிரியங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் என்ன எப்படி சொல்றான்னு சொன்னா அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். இதுக்கு மேல ஒரு வாசகம் தேவையே இல்லை. யாரை வேண்டுமானாலும் நம்ம சொல்றதா இருந்தா என் உயிரை போலன்னு சொல்லிடலாம். என் உயிருக்கு மேல் என்று ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் சொல்ல வேண்டும் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அது அல்லாஹ்வுடைய கட்டளை. என் உயிரை விட மேலாக நபிகள் பெருமானாரை நான் நினைக்கவில்லை என்றால் நான் முஸ்லிம் இல்லை. அப்படி விளங்கணும். ஒரு மனிதனுக்கு நபிகள் பெருமானாரை விட தன் தந்தையோ தாயோ அண்ணனோ தம்பியோ ஜமாத்தோ ஃப்ரெண்டோ நண்பனோ பெரிதாக இருக்குமானால் அவன் முஸ்லிம் இல்லை. எனக்கு ரசூலுல்லாஹ்வை விட எங்க அத்தா சொல்ல முக்கியம், ரசூலுல்லாஹ்வை விட வாப்பா தான் எனக்கு முக்கியம், ரசூலுல்லாஹ் சொல்லை விட ஜமாத்து என்று ஒருவன் சொல்வானே ஆனால் முஸ்லிம் இல்லை என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். உயிருக்கு என்ன மதிப்பு அது நம்மளுக்கெல்லாம் தெரியும். உயிருக்கு ஒரு மதிப்பு யாராவது போட முடியுமா? உயிருக்கு இந்த விலை யாராவது சொல்ல முடியுமா? உங்க உயிருக்கு என்ன விலை அப்படி யாராவது கடை கொடுப்போமா? ஒரு 50 கோடி ரூபா தரேன் உயிரைத்தான் யாராவது கொடுப்பானா? கொடுத்துட்டு அப்புறம் 50 கோடி யாரும் கொடுக்க மாட்டான். அப்போ உயிருக்கு விலை கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி உயிரை ஒருவன் கொடுக்க மாட்டான். கண்ணை கொடுப்பான், காலை கொடுப்பான், கெட்டியை கொடுப்பான், அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், உயிரை கொடுப்பானா? உயிரை ஒருவன் கொடுக்கவே மாட்டான். அப்படியானால் உயிருக்கு விலை கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உங்கள் உயிரை விலையாக தர வேண்டும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமானால் அதற்கு விலை உயிர் தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கத்திற்கு விலை என்ன? சொர்க்கத்தின் விலை இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன். ஈமான் கொண்டவரிடத்திலே அல்லாஹ் விலைக்கு வாங்குகிறான், விலை கேட்கிறான். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சூரத்திற்கு விலையாக அன்ஃபுஸிஹிம் அவர்கள் உயிரை கேட்கிறான். சூரத்தின் விலை உயிர். அந்த உயிரை விட உயர்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி உண்மையிலேயே நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோமா? சாகும் வரை நேசிப்பது அது ஒரு முக்கியமான விஷயம்.
யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உண்மையில் அல்லாஹ்வை பயப்படுங்கள், சாகும் பொழுது முஸ்லிம்களாக சாகுங்கள்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நீ சாகும் பொழுது முஸ்லிமா சாகணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படின்னா என்ன சாகும் பொழுது முஸ்லிமா சாகுறது? எப்போ செத்து போவாங்கிறது யாருக்கா தெரியுமா? மரணம் யாருக்கு வரணும், மௌத் எப்போ வரணும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்போ எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். அப்போ ஒவ்வொரு வினாடியும் கட்டுப்பட்டவனாக நபியின் மீது பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். இதில் சில விஷயத்தை பாருங்க. நம்ம மேலே உள்ள கோபத்தில் சில பேர் நாசமாக போவான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம மேலே கோபம் இருக்கும். இப்போ உதாரணமாக என்ன பிடிக்கல அப்படி வச்சுக்கோங்க. என்ன பிடிக்கலன்னா குர்ஆனையா இருக்கிற நீ, என்ன பிடிக்கலன்னா ஹதீஸையாண்டா இருக்கிற. அட என்ன பிடிக்கலையா, இவன் சொல்லி நான் என்ன குர்ஆன் கேட்கா, நான் குர்ஆன் சொல்ல கேட்பேன்னு சொல்லிட்டு போ. இந்த லுஹா எனக்கு பிடிக்கல, ஓகே, லுஹா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொண்ணா கொடுக்க போற அவருக்கு பிடிக்க வேண்டிய இல்லை. ஆனால் நான் நபி வழி நடப்பேன்னு சொல்லிட்டு போ. நம்ம மேலே உள்ள கோபத்தில் சிலர் நாசமாக போகிறான். இந்த ஏரியாவில் ஏதோ மோலுது பார்த்தியா சோறாக்கி விளம்பிட்டு இருந்தாங்களாமே, பலாச்சோரா. இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க, பலாச்சோருக்கு சோறாக்கி விளம்பிட்டு இருந்திருக்காங்க. அதை இந்த மக்கள்லாம், இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு எதிர்ப்பு தெரிவித்து அந்த விதத்தை, அந்த வழிகேடை தூக்கி வீசிருக்காங்க, செய்யக்கூடாமல் ஆக்கியிருக்காங்க. அதை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு குறிப்பிட்ட என்ன எஸ்டிபிஐ என்ன பிஏன்னு சொன்னாங்களே, இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏன் வீட்டில் வச்சு நடத்துவோம். அவங்களுக்கு என்ன தெரியுமா, நஜாத்காரன் கூடாதுங்கிறான், நான் நடத்துவேன். அறிவு இருக்காங்க, அறிவு இருந்தால் அப்படி செய்வானா? அடே நான் சொன்னேங்கிறதுக்கு நீ செய்வியா? அடே நான் அல்லாஹ் வருவாங்கிறேன், அப்படியா? அல்லாஹ் எங்களுக்கு 7 பேர்னு சொல்ல போறியா? நாங்கள் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக சொல்றதா நோக்கம்? நல்லா யோசிச்சு பாரு. இதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் அடுத்து பேசுறேன். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், எல்லாருக்கும் டானிக்கா இருக்கும். இது ஜாலல்லதீன கஃபரூ ஃபீ குலூபிஹிமுல் ஹமியத்தல் ஜாஹிலிய்யா ஃபஅன்ஸலல்லாஹு ஸக்கீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வ கானூ அஹக்க பிஹா வ அஹ்லஹா. எவனுடைய உள்ளத்திலே குஃப்ர் நிராகரிப்பு இருக்கிற நன்றி கெட்டதனம், ஈமான் இல்லைன்னு வைங்க ஒரு உள்ளத்தில், அல்லாஹ் என்ன சொன்னா, அவன் தூதர் சொன்னது இருக்கிறதா என்று, அதான் ஈமானுடைய ஃபர்ஸ்ட். அல்லாஹ் சொன்னா ஓகே, அவன் தூதர் சொன்னா ஓகே என்று சொல்வது ஈமான்ல முதலிடம். எவனுடைய உள்ளத்திலே குஃப்ர் இருக்கிறதோ, அதாவது அல்லாஹ் சொன்னதை பார்க்காமல், அவன் தூதர் சொன்னதை பார்க்காமல், அவன் இஷ்டப்படி நினைக்கான், தான் இஷ்டப்படி செய்ய வேண்டும் என்பதே குஃப்ர் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், "மன் இத்தபா ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹி இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன்." யார் தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ இத்தகைய காபிர்களுக்கு அல்லாஹ் நேரடி காட்ட மாட்டான் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. மன இச்சையை பின்பற்றக்கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஆப்போசிட்டா நான் செய்வேன், ஏன் இஷ்டம், இந்த எண்ணங்களை கூட நிராகரிப்பு குஃப்ர் தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ குஃப்ர் இல்லையோ இவர்களிடத்தில், அது யாரா இருந்தாலும் சரி, என்ன இருக்கு தெரியுமா, ஹமியத்தல் ஜாஹிலியா, மடத்தனமான பிடிவாதம் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, மடத்தனமான பிடிவாதம். இந்த மடத்தனமான பிடிவாதம் வரும் பொழுது அந்த அநியாயத்தை எதிர்க்கிறவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். இப்போ நான் இருக்கேன், நான் என்ன சொல்றேன், நபிகள் பெருமானாரை நேசிக்கத்தான் வேண்டும், நபிகள் பெருமானாரை நேசிக்காவிட்டால் ஒரு முஸ்லீம் இல்லை இப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லிட்டு நீங்கள் ஓதக்கூடிய மௌலிது நபிகள் பெருமானாரை நேசிப்பதல்ல. நேசிப்புனா என்னங்க, பிரியம்டா என்ன, சொன்னதை கேட்கறது தான் பிரியமே தவிர சொல் பேச்சு கேட்கற பிரியமானவனா உலகத்தில் நம்ம பார்க்குறோம். என் புள்ள நான் சொன்னா மீற மாட்டான் அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்றான், அர்த்தம் என்ன, என் மேலே உயிரே வச்சிருக்கான்னு அர்த்தம். வேற யாரு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், நான் சொன்னா சரியுமா. வேற எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், தாய் நான் சொன்னா கேட்பான். என்ன அர்த்தம் இதுக்கு, அட என் மேலே உயிர் வச்சிருக்கான், என் மேலே மதிப்பு வச்சிருக்கான், என் மேலே அன்பு வச்சிருக்கான், நான் சொன்னா கேட்பான். அட அன்பிற்கு நேசத்திற்கு அளவுகள் என்ன, சொன்னதை கேட்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நம்ம சொல்றோம் இல்லை இல்லை ஊர் ஜமாத்து ஊர் வழக்கம் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், அவர்கள் தான் மடத்தனமான பிடிவாதத்தில் இருப்பார்கள். மடத்தனமான பிடிவாதம்னா என்ன, நபி வழிக்கு மாற்றமாக கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எதையெல்லாம் நினைக்கிறீர்கள் அத்தனையும் மடத்தனம் தான். மடத்தனம் மட்டுமல்ல, ஃபஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஷைத்தான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை பிரமாதமாக காட்டுகிறான்.
அப்படின்னா புரியுதா? பிரமாதமாக காட்டுறதுனா வெளியே பேசணும். ஏன்னா மூழ்கு வரைய ரசூலா தானே புகழ்கிறோம் அப்படிங்கிறாங்களா இல்லையா? ரசூலா தானே புகழ்கிறாங்க. அது நல்லது மாதிரி அவனுக்கு தெரியுது. இந்த ஷைத்தான் அவர்களுக்கு காட்டுகிறான். அதில் போய் அவர்கள் மடத்தனமான பிடிவாதம் வைப்பார்கள். அதை எதுக்குறோம்ல அவங்களுக்கு ஒரு உறுதி இருக்கும், இதை விடக்கூடாது, வச்சுப்பார் உயிரே போனாலும் சரின்ட்டு. இப்படி எதிர்க்கக்கூடியவர்களுக்கு சக்கீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன்கிறான். இந்த தூதரின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் மீதும். இது இன்னொரு இடத்துல ஹஸ்புக்கல்லாஹ் ஒமனித்தபாக்க மினல் முஃமினீன், நபியே உன் மீதும் உனக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று 2 வசனம் இப்படி இருக்கு. இதுல மேட்டர் என்னன்னு சொல்றேன், மடத்தனமான பிடிவாதம், உறுதியான வைராக்கியம், ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மடத்தனமான பிடிவாதம், உறுதியான வைராக்கியம். யாருக்கு நபி வழிதான் நடப்பேன் என்று உறுதி கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நபி வழி நடப்பேன் நிற்காங்க, அவனுக்கு டென்ஷன்லாம் இருக்காது, பிரச்சனை வரும். இப்போ உதாரணமா எங்கள் வீட்டில் அவரோட வீட்டில் யோசிச்சு பாருங்க, அத்தாவோ தாத்தாவோ யாரோ மூத்து, அப்போ அவன் பாத்தியாவோ ஊர் ஊராக சாப்பிட வைப்பாங்க பெரிய வசதியாக இருந்தான். அப்போ அம்மாக்காரி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஒரே ஒரு ரூபா சாப்பிட்டு போகண்டா, ஏன்டா முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்பா. நம்மளை சாப்பிட்டு போன்னு சொல்கிறது தான் பிடிவாதம், மாட்டேங்கிறது பிடிவாதம் கிடையாது. இது எது போகிறான்னு சொன்னால், சில பேருக்கு தம் அடிப்பான் பீடி சிகரெட்டு. ஒரு ஃப்ரெண்டு அதில் ஒரு நாள் பீடி சிகரெட் தொட மாட்டான். 4-5 பேர் சேர்ந்து ஒரே ஒரு தம் அடிக்கணும், ஏன்டா முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறேன். முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறதா அது கரெக்ட். அது செய்யன்னு சொல்றிய அதுதான் முட்டாள்தனமான பிடிவாதம். இந்த முடியாது என்று தப்பை செய்ய மாட்டேன், நபி வழிதான் நடப்பேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதி இருக்கும். நிம்மதி இருக்கும். நிம்மதி என்ன? பிரச்சனை வந்துருச்சு, ஊரில் பிரச்சனை, தெருவில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எவனும் பேச மாட்டேங்கிறான். நம்ம கூட எதிர்க்கிறான இவன் டென்ஷன்ல தான் அலைவான். நல்ல கவனிங்க, இப்படி அலையும். நம்மளை பார்த்து நல்ல கவனிச்சிருக்கலாம். நம்மளை பார்த்து நம்ம பேசாம போயிட்டு அவனுக்கு இப்படி அடிக்கும், கேளிக்கல. ஏன்னா அவன் வந்து மடத்தனமான பிடிவாதத்தில் இருக்கான். தவறை செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிச்சிட்டு வந்து இருந்தான்னு வைங்களேன், நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்ய, நபி வழி நடந்தாங்க, இவன் ஏற்றுக்கிட்டானே அதுக்கு நமக்கு என்னன்னு போய்கிட்டே இருக்கு, அசால்ட்டான். இது இருக்குமா? இப்படி யார் வந்து இந்த நபி வழி நடக்கிறேன் என்று ரிலாக்ஸாக போகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரையச்சம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பற்றி பிடிக்கும்படி செய்கிறான். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். இரையச்சம் சம்பந்தப்பட்ட வார்த்தைனா என்ன? நிறைய இருக்கு. அல்லாஹ் பயந்துக்க, மறுபடியும் அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும், கபரில் போய் சிக்கிக்கிடுவேன், அல்லாஹ் போதுமானவன், ஜாக்கிரதை, இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? இரையச்சம் சம்பந்தப்பட்ட வார்த்தை. இது வந்து அந்த ரிலாக்ஸாக உள்ளவன் சொல்லுவான். இவனுக்கு அல்லாஹ் அந்த தகுதியை கொடுத்தான்னு குர்ஆன்ல, வக்கானு அஹக்கபிஹா வஅஹலஹா, அதற்கு தகுதி அவனுக்கு இருக்கிறது, அதற்கு தரணை இருக்கிறது, அதற்கு உரிமை இருக்கிறது. அதாவது இரையச்சத்தை சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அது முதல்ல விளங்கிடுங்க. எல்லாரும் இரையச்சத்தை பேச முடியாது. எல்லாரும் இரையச்சத்தை பேசுறீங்களா? பேச முடியாது. இரையச்சத்தை பேச வேண்டும் என்றால் நபி சொல்லை கேட்க வேண்டும் என்ற உறுதி இருக்கணும். அப்படி இல்லாத இரையச்சத்தை பேசலான்னு வைங்க, அது வந்து காமெடி. எப்படின்னு பாருங்க, அங்கேருந்து ஒரு போதையில் வரலாம், அப்படின்னா ஈஸியாக வழங்கும். இதான் அதுக்கு அந்த உதாரணம் சொல்கிறது. சரியான கிக்கு, எப்படியே தலைமாடிக்கிட்டே வர்றான். அவனை பார்த்தவொடனே நம்மளை பார்த்தவன என்ன செய்யறான், போதையில் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறான். நம்ம ஏன்டா அல்லாஹ் பயந்துக்கடா, ஏன்டா இப்படி குடிச்சு தள்ளமாடுற. உடனே அவன், நீ முதல்ல அல்லாஹ் பயப்படுப்பாய், சலாத்துக்கு பதில் சொல்லுப்பாய். சரி போறதில்லை. அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்வதற்கு குடிகாரனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்? என்ன யோக்கியதை இருக்கு? அட இரையச்சத்தை சொல்வதற்கு ஒரு திருடன், ஒன்னா நம்ம கொள்ளைக்காரன் பிக் பாக்கெட் அடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு ஓடுறான், நம்ம 10 பேர் கம்பெடுத்து அடிக்க போறோம், எனக்கு அல்லாஹ் போது பாருவாங்க. மிதிடா ராஸ்கல. ஏன் சொல்றோம்? தகுதி அவனுக்கு இல்லை. எல்லா விஷயத்திலும் இதை பாருங்க. நபி வழி நடக்க வேண்டும், உயிர் இருக்கும் வரை நபிகள் பெருமானதான் என் உயிரை விட மேலே நினைக்கணும். அப்படி நினைச்சா தக்வாவை பேசலாம், அப்படி நினைச்சா இஸ்லாத்தை பேசலாம். அப்படி பேசல நினைக்கிறேன் பேசாத ஒரு ஜமாத்துக்கு அந்த தகுதி இருக்காது. ஒரு ஊர்ல இருந்து தகுதி இல்லாமல் எத்தனை பேர் இருப்பான். பெண்களை எடுத்துக்கிடுங்களேன், சிம்பிளா விளங்குறதுக்கு. நல்ல பெண்கள், குடும்பத்து பெண்கள், ஒழுக்கமானவங்க இருப்பான். சில பொம்பளைக்கு என்ன வேலைன்னு சொன்னா, தாலி எடுக்கிற வேலை தான். தாலி இஸ்லாத்துல கிடையாது. சண்டையில் துடுக்கு வம்பு இழுக்கிற வீடு சில பேர் பாருங்க. நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, அவள் வந்துட்டா அவள்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிறாத, குடும்பத்தை 2 போயிடுவான்.
இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நல்ல பெண்களும் உண்டு, கெட்ட பெண்களும் உண்டு. நல்ல ஆண்களும் உண்டு, கெட்ட ஆண்களும் உண்டு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, பெரும்பாலும் இந்த கோல் மூட்டி சண்டை இழுத்து வம்பிழுத்து நாசமாக்குறது ஆண்களை விட பெண்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்கும். சில விஷய தப்புகள் ஆண்கள்கிட்ட கூட இருக்கும். தண்ணி அடிக்கிறது ஆண்கள் ஜாஸ்தியாக இருப்பான். இந்த புறம் ஆண்களும் பேசுவான், அதிகமாக ஏற்ற இருக்கும். இந்த பெண்கள்கிட்ட இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அநியாயம் பண்ணி குடும்பத்தை ரெண்டாக்கி நாசமாக்குற பொம்பளைகிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன், இந்த மாதிரிலாம் செய்யாத, எங்களுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு போய் சொல்லுங்கள். யார்கிட்ட? இந்த அக்கிரம் பண்ணுற பொம்பளைகிட்ட. நல்ல பொம்பளை சொல்லுவா, இந்த மாதிரிலாம் நீ செய்யாதம்மா, எங்களுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவளும் எங்களுக்கும் நல்லா இருக்கும். யாரு சொல்கிறான்? சிரிப்பு வருதா? ஏன் முதல்ல அல்லா இருக்கிற சொல்லும்போது கரெக்டாக கவனிக்கும். ரெண்டாவது சிரிப்பு வருது. தகுதி இல்லை. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, ஒரு குற்றத்தை செய்து கொண்டு, ஒரு தவறை செய்து கொண்டு, ஒரு அக்கிரமம் தலை தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சில இளைஞர்கள் போராடுறான். சப்போர்ட் பண்ண வேண்டாம், மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் செய்கிறேன் மோலுது, ஏன் வீட்டை வச்சு செய்யி. மோலுதுங்கிறது ரசூலா புகழ்றதா இகழ்றதா? பாட்டு கச்சேரி, கூத்தடிக்கிறது, கும்மாளம் இடுறது இஸ்லாத்தில் உள்ளதா? அடே, நபியின் மீது நீ உண்மையிலேயே பிரியம் வைத்திருந்தால் நபி சொல்ல கேளு. ஒன்று மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு விடா மோலுது பார்த்தே ஓதுனாங்களா? காட்டு, ஒரு ஆதாரத்தை காட்டு. உடனே ஒரு கொஸ்டின், ரசூல்லா எப்படி தாமேலே ஓதுவாங்க? தாமேல ஓத வேண்டாம், இப்ராஹிம் மேலே ஓத வேண்டியதானே? யா இப்ராஹிம் சலாம் அலைக்கு ஓதிருக்காளா? காட்டு. இது வரையில் 25 வருஷமா பேசுறோம்ல, எவனால ஆதாரம் கட்டியிருக்கானா? யாராவது ஆதாரம் கட்டிருக்காங்களாங்கிற உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஓதவில்லையா? எத்தனை திருப்பியும் சொல்லுவான். அடை மூலுதோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது இருக்கு, அது முதல்ல விளங்கிக்க. மூலுதுல மட்டும் இல்லைங்க, பேச்சில் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? சாப்பிடுறதுல நல்லது கெட்டது இல்லையா? செயலில் நல்லது கெட்டது இல்லையா? அது மாதிரி கவிதையிலையும் நல்லது கெட்டது இருக்கு, அதை முதல்ல விளங்கிக்க. ஏன்டா இப்படி அசிங்கமாக பேசுகிற? சஹாபாக்கள் பேசுறியா? இதை பேசுனாங்களான்னு கேட்குறோம். ஒரு அசிங்கமாக பேசுகிறான். சஹாபாக்கள் பேசுனாங்க, அசிங்கத்தை பேசலை. அடே, சஹாபாக்கள் சில கவிதை படிச்சிருக்காங்க, ஒன்றை போல படிக்கிற நீ படிச்சுட்டு தெரியலையே. இதை மாதிரி ஒன்றை காட்டிடு. எங்கனையாச்சும் எந்த சஹாபியாவது இந்த மாதிரி ரசூல்லா உயிரோட கண்கூடாக முன்னால் இருக்கும் பொழுது, இப்போ ரசூல்லா 1400 வருஷம் கிட்ட ஆகுது, ரசூல்லா உயிரோட இருந்தாங்களே, சஹாபாக்கள் இருந்தார்களே, அப்பொழுதாவது எந்த சஹாபியாவது ரசூல்லா பார்த்து யா நபி அப்போ சொல்லலாம், சொல்ல போகலாம். யா நபி சலாம் அலைக்கும் சொன்னா என்ன தப்பு? நேரம் இருந்தா நபி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்காங்க சலாம் அலைக்கும், யார் ரசூல்லா சலாம் அலைக்குன்னு. பாட்டில் யாராவது சொன்னாங்களா? பாட்டில் சொல்ல ரசூலாவுக்கு போகலா? ரசூலா அதை விரும்புவாங்களா? அதில் எத்தனை டிசைன் பாட்டு. இப்போ வந்து நம்ம சொன்ன பிறகு தான் வைக்கப்படுறான். இப்போ சொன்ன பிறகு முந்தியெல்லாம் நம்ம மோழுது போகும்போது என்ன எப்பா பயங்கரமான போருக்கு போகிற மாதிரி போவாங்க. 4 பேர் போட்டு பெரியவளை எங்கே மோழுது தான்
இப்போ எங்க ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு வந்தாங்க எங்கள் ஊரில் கடையநல்லூரில். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இல்லாத பொழுது கடையநல்லூர் இருக்கும். கடையநல்லூர் பொழுது பார்த்துருக்கலாங்க. இப்படி அரபி வாசமே கிடையாது. சவுதிக்காரன் முட்டியே செத்துருவான். இப்படி வாசமே கிடையாது. நீ கடையில் புது மௌலுதுன்னு வச்சிருக்காங்க. உன்னை பார்த்தீர்களா, மௌலுதை கேலி பண்ணுகிறார்கள். கேலிதான் பண்றேன், கிண்டல் தான் பண்றேன், காமெடி தான் அது. அது நான் குரான், அது குப்பை. அது நபி வழியா? நபி வழியை கேள்வி பண்ணா நாசமா போயிடுவான். அவர்தான் குரானை கேள்வி பண்ணா சீரழிவான். அதை உணர்ந்துருக்கோம் நாங்க. நீ உணரு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாதிரி எந்த சஹாபியாவது ரசூலுல்லாஹ் பார்த்து பாட்டில் சலாம் சொல்லியிருக்காங்களா? உனக்கு சலாம் சொன்னா நீ ஏற்றுக்கிற மாட்டேங்கிய. பாட்டில் சொன்னா ஒரு அஜத்துக்கு பாட்டில் சலாம் சொல்லி பாருங்களேன். எந்த அஜத்துக்காவது நீ உங்க வீட்டுக்கு அப்படி சலாம் சொல்லி பாரு. அது எத்தனை டிசைன் வர, எத்தனை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காங்க. இப்போ என்ன ஒரு பாட்டு, அது மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா. என்ன இது சீமத்து வித்தையாடா இது? இப்ப சிரிக்கிறீல்ல, இப்படி சிரித்து கேள்வி பண்ணுவதற்கு தகுதியானதான் மௌலுது. கேள்வி பண்றதுக்கு இல்லை, கோபப்படுறதுக்கு தகுதியானது. எத்தனை டியூன், என்னமெல்லாம் பண்றாங்க நீங்க காசுக்கு தக்கன. அது இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லிட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. தூங்குறவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஞ்சம் அழகாக விளக்குனார்லாம். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். கடையில ஓதிட்டு இருக்கேன். அப்போ தான் தௌஹீதுக்கு வந்த புதுசாக ஆரம்ப நேரம். அங்கே உள்ள பிரின்சிபால் பெரிய அஜயத்தை இறந்தோன்னார். அவர் கூட கவா அப்துல் ரஹ்மான் கவாடா. நான் மௌத்தா போன பிறகு என் கபூரில் வந்து அசரத்துன்னு கூப்பிடும். அவர் பேரை சொல்லி சொல்கிறார், அசரத்துன்னு கூப்பிடும். அசரத்து வாங்க. அப்போ வருவேன். அப்போ தெரியும் இந்த ஜெயிலாந்துமே முட்டா பையான்ட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார். விஜய் அவர் மௌத்தா போன பிறகு கபூரில் சொல்லணுமா? மௌத்தா போன பிறகு இப்படி செய்யணும் நிரூபிக்க முடியாதுல்ல. இப்போ நானே சொல்கிறேன், நான் மௌத்தா போன பிறகு என் கபூரில் வந்து கேளுங்க, ஆளுக்கு 5-5 கோடி தர்றேன் அப்படிங்கிற பெண்ணாண்ட நான் தரலானே என்ன செய்ய ஏன்டா தரலான்னு எனக்கு கேட்க முடியும். மௌத்தா போகிற உள்ள பிரச்சனை அதுக்கு அவர் செய்கிறாரு. அவர் இந்த ஆளுக்கு இப்போ உயிரோட இருக்கும்போது சூடு கொடுக்கணும். செத்த பிறகு பதிலாக சொல்லணும். நம்ம அவர்கிட்ட போய் அசரத்து நீங்கள் கூப்பிட சொன்னீங்க, கூப்பிட்டா வரமாட்டேங்கன்னு சொல்ல முடியுமா? போய் நான் பார்த்தேன் அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். மத்தியானம் கொரட்டை ஓட்டு கிட்ட போய் அசரத்து அசலாம் வரைக்கும் அசர் டீ சாப்பிடுங்களா அசரத்து? ஒன்று மூச்சையும் காணும் பேச்சையும் காணும். அப்புறம் தட்டி அசரத்து என்ன இல்லை நீங்கள் மௌத்தா போன பிறகு கூப்பிட்டா வருவேன். நீங்கள் தூங்கிட்டு இருந்தே கூப்பிட்டா மூச்சையும் காணும் பேச்சையும் காணும். மாறு சாப்பிட்டு வெளியே ஓடான்ட்டான். வெளியே விட்டாங்க. இது சிரிக்கிற விஷயம் மாட்டிக்கிறான் பாருங்க. கேவலம் தாலிக்கல் ஹிஸி, கேவலம் இது. அவனுக்கு பதில் சொல்ல முடியுதா? எப்பவுமே அநியாயத்துக்கு நியாயப்படுத்திங்கன்னு வைங்க, பதில் சொல்ல இயலாது. ஏன் இவனோட பதில் சொல்ல முடியல? அடே ஒரு தவறு நடக்கு, ஒரு அக்கிரமம் நடக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை தடுக்க நினைக்கணுமா? அதை நான் செய்கிறேன். சாராயத்தை ஒழிச்சிட்டீங்க இந்த தெருவில், யாரும் குடிக்கூடாது. ஏன் வீட்டில் வந்து குடி நாசமா போட யாரும் வேண்டது? சீரழி யார் வேண்டது? உண்மையில் நபியின் மீது நீ பிரியம் வைத்தால், நபியின் மீது நேசம் வைத்தால் என்ன செய்யணும்? எங்க மேல கோபம் இருக்குமானால் எங்களை ஒத்துக்கிடாத, அது வேற சப்ஜெக்ட். எங்களை உங்களுக்கு பிடிக்கலையே, ஓகே, எங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சுன்னத் ஜமாத்தாக இருந்து சுன்னத்தில் இருக்கான்னு சொல்றோம். சுன்னத்தில் இருக்காது. நபிகள் அப்படி காட்டி தந்திருக்காங்களா? எந்த இடத்துலயாவது எங்கேயாவது இப்படி நடந்திருக்கா? யாரு சம்பந்தமே இல்லாத முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர் யாருங்கிறது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு, அவர் வரலாற்றில் இருக்கு. இதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லையே. குர்ஆனை தெரிய வேண்டும், ஹதீஸை தெரிய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 விஷயத்தை விளங்கிடுங்க. ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கரல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் ஒமா யாசில்லாஹு வரசூலுஹு ஃபகத் வல்ல தலாலம் முபீனா. தெளிவா இருக்கு இந்த வசனம். இது குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு பாரு. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ முஸ்லிமா, நீ முஃமினா, அல்லாஹ் ஏத்துக்கிற முஸ்லிமா இருந்தால்
எந்த ஒரு விஷயத்தை மார்க்க விஷயமாக இருக்குமானால் இதற்கு அல்லாஹ் என்ன தீர்வு சொன்னான், அவன் தூதர் என்ன தீர்வு சொன்னான்னு பாரு. அல்லாஹ் அவன் தூதர் என்ன தீர்வு சொன்னார்களோ அதன்படி நடந்தால் நீ முஃமின். அப்படி இல்லாமல் அதுக்கு மாற்றமாக மறுப்பாக நீ ஒன்று நடந்தீன்னு சொன்னால் நீ வழிகேட்டின் தெளிவாக வழிகேட்டில் இருக்கிறாய் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதில் என்னன்னா, நபிகள் பெருமானார் சொன்னதை செய்யாமல் இருப்பதற்கும் நபிகள் பெருமானார் சொன்னதற்கு மாற்றம் செய்வதற்கு வித்தியாசம் இருக்குங்க, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நபி ஒன்று சொல்றாங்க, அதை ஒருத்தர் விட்டுறான். அதை நான் விட்டதுனால அவன் ரசூல்லா மேலே பிரியமில்லைன்னு சொல்ல முடியாது. ரசூல்லா சொன்ன எல்லாத்தையுமே எல்லாரும் செய்கிறாங்க இல்லை. நபி ஒன்று சொன்னதை நீங்கள் செய்யாம விட்டுட்டீங்க, இது ஒரு தவறுன்னு தான் சொல்லலாம். நபி சொன்னதுக்கு மாற்றம் செய்வது திமிர், ஆணவம். நான் வச்சுக்கிறேன், ஈஸியாக நான் விளக்குறேன். உங்களுக்கு சரியான உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல், சளி தொல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கவும் வீட்டில் போனால் சரி எனக்கு சளி தொல்லையாக இருக்குது, காய்ச்சல் வேறு ஓவராக இருக்குது, கொஞ்சம் சுடுதண்ணி தான்னு கேட்குறீங்க, பொண்டாட்ட கேட்குறீங்க, சுடுதண்ணி தான், சுடுதண்ணி தருவதான்னு. சுடுதண்ணி போட்டு தரலை, கோவம் வரும். ஏன்டி சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, நீங்கள் சுடுதண்ணி தான்னு கேட்குறீங்க. அவன் என்ன செய்கிறா, நல்ல கூலாக ஐஸ் கட்டி எடுத்து தான் குடிங்கிறான். ஏன்டி எவ்வளோ திமிரி உனக்கு, என்னை போடத்தில் தானே பார்க்க. இதுதான் மாற்றம் செய்வது. ஒன்று சொன்னதை செய்யாமல் இருப்பது என்பது வேறு, மாற்றம் செய்வதுங்கிறது வேறு. மாற்றம் செய்யணும் ஆணவம், அது எவ்வளோ திமிரி உனக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன இல்லை, அது உயிரே போயிருங்க. சில விஷயத்தில் ஒரு டாக்டர் சொல்கிறான், வயத்தால் போகுது உங்களுக்கு, அல்லது உங்கள் வீட்டில் குழந்தைங்க வயத்தால் போகுது, இந்த மாத்திரையை போடுங்கிறான். அதை நீங்கள் சரிவர போடாட்ட பெரிய ஆபத்து வராது. அவன் இதை போட சொன்னான்னா இதுக்கு நேரம் ஆப்போசிட், வயத்தால் நிப்பாட்டை விட்டு போட்டு நல்லா போகுமே, அதை வாங்கி போட்டான், செத்து சீரழிக்க வேண்டியதான், நாசமாக போயிருமே. ஏன் இதை மாற்றம் செய்வதுங்கிறது. நபி சொன்னதை செய்யாமல் இருப்பது ஒரு தவறு, நபி சொன்னதுக்கு மாற்றம் செய்வது ஆணவம். அது நீ ரசூல்லா நேசிக்கலன்னு அர்த்தம். நபிகள் பெருமானார் இப்படிதான் என்னை புகழ வேண்டும்ங்கிறாங்க. என்ன, நான் என்ன சொன்னனோ அதை கேளு, அதுதானே ரசூல்லா புகழ்றது. என்ன ரசூல்லாவை நேசிக்கிறது, என்ன அதுக்கு மேலே அல்லாஹ்வை நேசிக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை நேசிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரசூல்லா, அதுக்கு மேலே நேசம் அல்லாஹ்வை நேசிக்கிறது. அல்லாஹ்வை நீ நேசிப்பதாக இருந்தால் கூட என் தூதர் சொல்லை கேளுன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லு. நபி சொல்ல கேளு, நபி சொல்ல கேட்டா நேசம். தவறுல இன்னொரு விஷயம் இருக்கு, ரெண்டு வகையான தவறு இருக்கு. சில தவறுகள் குற்றமாக தண்டனைக்குரியதாக கருதப்படும், சில தவறுகள் துரோகமாக, அநியாயமாக, அக்கிரமமாக கருதப்படும். ரெண்டு ஒன்று கிடையாது. எல்லா தவறையும் ஒன்றா செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உதாரணமாக கள்ள ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்லுவாங்க. கள்ள ட்ரெயினில் போகிறதுனா கள்ளத்தனமாக டிக்கெட் எடுக்காமல் போகிறது தானே கள்ள ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்லுவாங்க. இது தவறா தவறு இல்லையா, குற்றம் தான், தப்பு தான். மாட்டிக்கிட்டா பெனால்ட்டி, ஃபைன், அபராதம், ஒரு 500 1000 போடுவோம். கள்ள ட்ரெயினில் போனால் தப்பு தான், அது குற்றம் தான். அது ஒருத்தன் கள்ள நோட்டு அடிக்கிறான், சாதாரண தப்பாக கருத மாட்டான், தேச துரோகம். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க வந்து அயோக்கியமா. ஏன் கள்ள நோட்டு என்ன அர்த்தம், ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் சைன் பண்ணி தான் பணம் வெளியே வரணும். அதுவும் அரசு சொன்னதை ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன செய்யணும், சைன் பண்ணி அவர் வெளியிட்டா தான் அந்த பணம் வெளியே வரணும். அப்போ எவனோ ஒரு கள்ள நோட்டு அடிக்கானா, எவனோ கள்ளத்தனமாக கவர்னராக பார்க்கிறான்னு அர்த்தம். அதான் காரணம். கள்ள ட்ரெயின் எவனோ அவ்வளோ பெரிய இவ்வளோ பயங்கரமாக தெரியாது. அப்போ எவனோ ஒரு கள்ளத்தனமாக ஆக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம், கள்ளத்தனம் செய்கிறான், நாட்டுக்கு துரோகம் பண்ணுறான், இவனாக ஒரு தூதராக பார்க்குறான், கவர்மெண்ட் அதிகாரியாக பார்க்குறான் அப்படின்னு நினைக்கல. அதை விட மோசண்டா இஸ்லாத்தில் இவனை செஞ்சா. நீ நபி சொன்னதை விட்டுட்ட, ஒரு திருட்ட அல்ல ஒரு சாராயம் குடிச்சிட்ட, பயங்கரமான குற்றம் தான். ஆனால் நபி சொல்லாத ஒன்றை சொன்னது போல விட்டா எவனோ ஒருவன் கள்ள ரசூலாக பார்க்கிறான், சாதாரண விஷயம் கிடையாது. கள்ள நபியாக பார்க்கிறான், எவனோ ஒருவன் கள்ள நபி ஆனதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் அர்த்தம். மௌலுது வரும், நான் வச்சுக்கிறேன். மௌலுதுன்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டான். எவன் எழுதுனான், அல்லாஹ்வும் எழுத சொல்லலை, அவன் தூதர் சொல்லலை. அதுக்கு பிறகு 1000 வருஷம் இல்லாத ஒன்றது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு லூசு கிறுக்கு போய் மலையாளத்துக்காரன் எழுதி விட்டான். அதை நீ வீடு வீடா படிக்கிற. கள்ள ரசூலாக பார்க்கிற இவனையோ நீ ஆதரித்து நீனும் ஒரு கள்ளன். வேற என்ன ரசூலா சொல்றது, நல்லது தானே நீ முடிவு எடுத்துருவியா, நல்லதுதான்.
இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நபி சொன்னதை செய்யாட்ட கூட குற்றம் இல்லைங்க. அது யாருக்கு இன்னொரு உதாரணம், ஹஜ் பண்ணால ஆடு இருக்கணும். நபி சொன்னது காட்டி தந்தது. ஆடோ மாடோ ஒட்டையா இருக்கலாம், என்ன சொல்ல காட்டி தந்தது. ஆடு அறுக்கலை, சரி நான் வசதி இல்லை அல்லது வசதியும் செய்யலை, பெரிய தண்டனைக்குரியதில்லை. ஒரு என்ன செய்யணும், ஆடு மாடா ஒட்டகையா, நான் அல்லாவுக்கா யானையா இருக்க போறான்னு இருக்கணும். இது திமிரு. யானை விலை கூட தானே, 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா, ஓகேயா? ஏன் சிரிப்பு வருது? கொழுப்படா, யாரை போய் இருக்கிறான் பாடுறான். இன்னொரு டைனோசரை தேடி அலைவான். இதெல்லாம் நடக்கிற முட்டாள்ன்றது விளங்குது அவங்களுக்கு. நபி சொன்னதை விட்டால் கூட திருத்தி கொள்ளலாம். நபி சொன்னதுக்கு மாற்றம் செய்தால் திமிரு. இன்னும் சொல்ல போனால் நபிகள் பெருமானார் சொன்னதை சொன்ன இடத்தில் கரெக்டாக செய்யவும் வேண்டும். நீ நான் கெஸ் பண்ணி செய்ய முடியாது. இது நல்லதா நீ முடிவு எடுக்க முடியாது. நபி சொன்னதை சொல்லாத நான் அப்புறம் சொல்றேன். நபி சொன்னது அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் ஈஸியாக புரியும். தூக்கத்தை விட தொழுகை மேலானது. சுபு தொழுகையில் பாங்கில் வருது. அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. இது சுபுல எல்லாரும் தூங்குவாங்க, அதுக்காக ரசூல்லா கொண்டு வந்தாங்க. ரசூல்லா கொண்டு வந்தாங்க, நம்ம செய்கிறோம். சரி, அப்போ தூங்குற நேரத்தில் சொல்லணும்னு வழங்கிடுச்சு. ரைட், ஓகே. சில பேர் இந்த சில இடத்துல மத்தியானம் நல்லா சாப்பிட்டு அசலில் தூங்கிட்டு நடக்காங்க. பொருள் பழையாசில் எல்லாரும் பெத்தாப்ப கிழவங்களோ எல்லாம் மொத்தமாக கிடக்குது. அப்போ அசலாத்து என்ன மோதினாரம் மெண்டல் ஆகிடுதா? சுபு நெருப்பி சத்தம் போட்டு கப்பனா நல்ல வார்த்தை தானே அது. அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் ஏன் ஒத்துக்க முடியலை? எந்த பள்ளியில் சொன்னால் ஒத்துக்குவியா? நபிகள் பெருமானார் காட்டி தந்ததை காட்டிய இடத்தில் செய். இன்னொரு இடத்தில் செஞ்சு அதை மாறு செய்வது அதிக பிரசங்கித்தனம். அது இஸ்லாம் கிடையாது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகேடுன்னே சொல்கிறாங்க. குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னான் இருக்க. குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னான். பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடு. பித்அத்துல என்ன? நபிகள் பெருமானார் சொன்னது. நீ உண்மையிலே ரசூலுல்லாஹ் ஒரு பிரியம் வச்சிருக்கான்னு வைங்க, நேசம் வச்சிருக்கான்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்வானா? ஒரு முஸ்லீம் செய்வானா? இப்போ மௌலித ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இந்த மௌலிதை தான் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. மௌலிதுக்கு இந்த மௌலிது வந்துங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பல இதை சொல்லி காட்டுறோம்னு சொன்னால், மௌலிது அர்த்தம் தெரிவதை விட அதை பாட்டு கச்சேரி குப்பைன்னு விளங்கிட்டோம் முதல்ல. அப்புறம் அர்த்தம் மோசங்கிறது ரெண்டாவது. நல்ல வார்த்தையை ஜாலிக்காக சில செய்வது என்பது வேறு, நல்ல வார்த்தையை படிக்கலாம்ங்கிறது வேறு. நல்ல மௌலிது என்ன? சினிமா பாட்டை நல்ல பாட்டாக இருந்தால் படித்தா என்ன தப்பு? சினிமா பாட்டு ஒரு பாட்டு இருக்க, நான் அந்த பாட்டுக்கு அடுத்த ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். எப்படி முடியும்? எப்படி செய்ய முடியல? சிரிச்சுக்கிட்டே எப்படி அழுகுறது? என்ன அர்த்தத்தில் படிச்சிருக்கேன்? அதாவது சந்தோஷமும் கவலையும் சேர்ந்து வந்தால் தான் இது நடக்கும். இதை நான் எங்கே விளங்கிட்டோம்னா மேலப்படையத்தில் விளங்குறேன்.
கேலி செய்கிறார்களே, கேலி தான் இது. வேற இதை கேலி செய்யாம என்ன செய்ய? அல்லாவே அவர் கூப்பிட்டாரு. அவன் தூதரை சொல்லு, தூதர் நபியா நடந்தாரு. என்ன கூத்து பண்ணு, யா நபி சலாம் அலைக்கும்ங்கிறது ஒரு வணக்கமா? சினிமா பாட்டில் கூட நல்ல அழகான கருத்து இருக்குதான் செய்யுது, சூப்பர் கருத்துள்ள பாடல்கள்லாம் இருக்குதான் செய்யுது. என்ன பாட்டு? திருடாதே பாப்பா திருடாதே. இப்படி சில பசங்க புது பாட்டு படிக்க, புது பாட்டு தெரியாது, ஏதாவது தெரிஞ்ச ஒன்று இருந்தால் சொல்லுங்க படிப்போம், காதல் உடல் அதுதான். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே. இது ரசிக்கலாம், நல்லவருக்கு கேட்கறதுக்கு. திருடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லலாம். இதை விட்டு போட்டு பிக் பாக்கெட் அடிக்கிறவன் போய் இதை படிக்க முடியுமா? பஸ்ஸில் வரும் பிக் பாக்கெட் அடிக்கும், திருடாதே. கேனைனா இருப்பவங்களும் இன்னொரு பையன். நல்ல கருத்து சும்மா படிச்சுட்டு போயேன், நல்ல கருத்தை படிக்கலாம். போனால் போகட்டும் போடா, அதையும் சொல்லுவோம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இது நல்ல அற்புதமான கருத்து. ஒரு மனசுக்கு ஒரு உறுதியான கருத்து தானே. அதாவது எல்லாத்துக்கும் மௌத்துங்கிறது வரும், போனால் போயிட்டு போகுது, தூர விடுங்கிற ஒரு கருத்து. ஆனால் ஒரு மௌத்து விட்டு படிக்க முடியுமா? இதை ஒரு மையத்து வீடு கேள்விப்பட்டேன், இன்னா இல்லை சொல்ல விட்டு போட்டு அத்தான் எங்கள் பாப்பா இறந்து போனாலும் அசர்ந்து அப்படின்ட்டு வரலாம். போனால் போகட்டும், உங்கள் அப்பா செத்தா தெரியுமா? உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் செத்தா தெரியுமா? போனால் போகட்டும் போடாவா. நல்ல கருத்தை சும்மா படிச்சுட்டு தெரியும், அதை ஒரு மனக்கு செயல்பாடாக செய்ய முடியும், ஊடு ஊடாக செய்வேன். மௌலுது நல்ல கருத்து, நல்ல அழகான அடிகள்லாம் இருக்குல்ல, இருக்கு. இஸ்லாமிய கீதம்னு சொல்றாங்க, 4 ரூபாய் பாட்டு, அது நல்ல அர்த்தம் இல்லையா? நல்ல கருத்துகள் இருக்கத்தான் செய்யுது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை, நல்ல கருத்து தான். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அவர் நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை, நல்ல கருத்து தான். அதுக்காக வீடு விட பத்தி சாமனை கொண்டு வந்து யாராவது படிப்பாங்களா? ஒரு 10 பேர் நம்ம உட்காந்து இறைவனிடம் கையேந்து நம்ம பத்தி சாமனை கொடுத்து வச்சா அஜத்மா ஹராம்ன்றாங்க. ஏன்? இதுக்கு நம்மளை கூட மாட்டான்ல, பச்சை ஹராம் அஜத்மான் போடுவோம். அப்ப நல்ல கருத்து கெட்ட கருத்து எல்லா பேச்சுல நல்லது கெட்டது இருக்கு, செயல நல்லது கெட்டது இருக்கு, கவிதை நல்லது கெட்டது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா மக்கள் இப்படி செய்தார்களான்னு கேட்கிறோம். இந்த டீர் போட்டு ராமன் எத்தனை சினிமா என்னென்ன பாட்டுக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த நடம் ஓடுது, ஜெட்டு ஓடுது, வேகம் ஓடுது, ஓட்டம் ஓடுதுலாம் சொன்னாரு. அது சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா தமீதினில் கஹார். இதை நடமோழுதுன்னு ஓதுவாங்க. இதையே இழுக்கலாம், அதுக்குன்னு சில டியூன் இருக்கு. நடமோழுதுனா விடி மௌலுது, விடிய விடிய ஓதுறது. அல்லாஹு ஹாலிகுனா ஒண்ணுதான் அது. அது எப்படி இழுக்கிறது? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹ் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹ் அல்லாஹு ஹாதீனா. காவேரியோரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா. அல்லாஹ் அல்லாஹு ஹாலிகுனா. இல்ல திக்ர்ல என்ன ராஜு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு இதெல்லாம் ஒரு அவலானா. ஒரு தொழுகை பாருங்க என்ன அற்புதமா இருக்கு, ஒரு நோன்பு என்ன அழகா அற்புதமா இருக்கு. நபி காட்டி தந்து எவ்வளவு பிரமாதமா இருக்கு. நபி காட்டி தந்த அமல்களெல்லாம் எடுத்து பாருங்க, மனிதனால் சிந்திக்க முடியாது. நம்ம எல்லாம் படைச்சவனா அப்படி செய்ய முடியும். மனுஷன் போட்ட கூத்த பாரு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், என்ன சலாம் அலைக்கும். இந்த மலைக்கு சென்ன எங்கள் ஊரில் சொல்லும் பொழுது, எங்கள் ஊரில் தான் இது அதிகமாக ஓதுவாங்க. இந்த மாதிரி இந்த டியூனில் செத்த டியூன்லாம் நிறைய கிழவன் டியூன்னு சொல்லுவாங்க. எங்கள் மேலே வருது எப்படின்னு தெரியல. இப்படி வார்த்தை இருக்க ஆரம்பில இப்படி ஓதுவாங்க. சலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அந்த பாட்டு வருது. இந்த
சுக்குமி லகுதி இப்படிம்பாங்க, அது கூட வேண்டாம். இங்கே சாப்பாடு போடப்படும்னு ஒரு இதில் எழுதியிருந்தோம். உடனே இங்கே இப்பாடுவோம் டப்படும்னு வச்சாங்க. இங்கே சாப்பாடு அது மாதிரி யானபி லாமலே காமாரி இந்த காயில் கொண்டு வருவாங்களே, மரத்தை டெங்கி கொண்டு மரத்தை பிடிக்கிட்டு அவளியா போனாராமா. அது சொல்றோம், மரத்தை பிடுங்கி கொண்டு. இதெல்லாம் ஒரு வணக்கம்னு செய்தியில பள்ளிவாசல் உட்காந்து அது பள்ளிவாசல் இப்போ மக்கள் ஓரம் தெரிஞ்சுட்டான். இதை ஏன் வீட்டில் செய்யுங்கிறான் பாரு, இல்லை திமிரு. ரசூலுல்லாவை கேவலப்படுத்துறான். நபி வழி நடக்கணும்னு 20-25 வருஷமா நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை நடக்காத பரவாயில்ல, கெடுக்கு ஷைத்தான் தானே கெடுப்பான். ஒரு நல்லதை செய்யாத யார் கெடுப்பா? ஷைத்தான் தான் கெடுப்பான். அது என்ன இருக்குது அந்த மூலத்தில் நான் கேட்கிறேன். என்ன வாசனை யோசிச்சு பாரு. நமக்கு தெரிந்த சினிமா பாட்டில் இருந்து இது இன்னொரு விஷயத்தை விளங்கணும். இந்த கவிதைகள் இருக்கிற பாடல்கள் அரபியோ தமிழோ உருதோ எந்த இதாக இருந்தாலும் சரி, கடவுள் கொள்கையாக அவங்கள்ட்ட ஒழுங்காக இருக்காது. கண்டனையும் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுவோம். அதை விளக்கிட்டு நான் அடுத்த மேட்டுக்கு வந்துடுறேன். புருஷனை கடவுள்னு சொல்லுவான், பொண்டாட்டியே கடவுள்னு சொல்லுவான். பார்த்துருக்க கேட்டுருக்கீங்களா? கண்டனை கடவுள்னு சொல்லுவான் கவிஞர்கள். அது விளங்குறதுக்கு 2 சினிமா பாட்டு சொன்னா ஈஸியாக விளங்கும். ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. கேள்விப்பட்டீங்களா? ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. பொண்டாட்டி பார்த்து படிக்கான். உயிரை கொழுத்தும் முனை நான் காப்பேன். பொண்டாட்டி பார்த்து பொண்டாட்டி புருஷனை பார்த்து கடவுள்பா. பூஜைக்கு வந்த நிலவேவா, பூமிக்கு வந்த மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா என கடவுளுக்கு வந்த கடவுளை தான். இப்படியே கடவுள் சொல்லி சமையல் என்ன மொத்தத்தில் குழந்தைய கடவுளுமா, சமையலை கிறுக்கு பிடிச்சி மொத்தமாக கடவுளுமா. பார்த்தீங்களா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் லூஸ் பிடிச்சிடும். இது கவிஞர்களுக்கு உள்ள மிண்டல். அது அரபிக் கவிஞனா இருந்தா என்ன, உருதா இருந்தா என்ன, தமிழா இருந்தா எந்த மொழியா இருந்தா கண்டதையும் கடவுள் என்று சொல்வார்கள். அப்படி சொல்ற அந்த கவிஞர்கள் அப்படி சொல்றதுனாலதான் இந்த மூலம் இந்த கவிதையில் ஷிருக்கு குஃப்ர் இறைநிராகரிப்பு பலனையும் கடவுள் என்று சொல்வது சர்வ சாதாரணமாக. எந்த அளவுக்கு யா கௌசுல் ஆலமு குல்லத்தஹ்ரி வல் ஹீனி வல்லா, இது என்னதான் அர்த்தம்? யா கௌசுல் ஆலம், கௌசுல் ஆலமே முஹீத்தினை கூப்பிடுறான். யா கௌசுல் ஆலம் குல்லத்தஹ்ரி வல் ஹீன், எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை காப்பாற்றக்கூடியவரே. என்னதான் அர்த்தம் இருக்கு? இங்க என்ன அர்த்தம் சொல்றேன் சொல்லுங்க. பள்ளிவாசல் சும்மா பேசுங்க. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை காப்பாற்றக்கூடியவரேங்கிறான். அது மட்டுமா சொல்றான்? அல்லாஹ் மீது போய் சொல்றான், ரசூல்லா மீது போய் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க சும்மா ரசூல்லாங்கிறோம். மரணம் வரை ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டுங்கிறது சும்மாவாது? அது சாதாரண விஷயமாது? குர்ஆன் இப்படி இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன். இந்த நபியை உயிரை விட மேலாக நேசி அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சொர்க்கத்தை விலையாகத்தான், சொர்க்கம் வேண்டும் என்றால் உன் உயிரை விலையாகத்தாங்கிறானா இல்லையா? அந்த உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இருக்கு. அப்ப நபிகள் பெருமானார் என்ன சொன்னார்கள்? நீ நபியின் சொல்லி ஒன்று விடுபட்டால் கூட நபிகள் பெருமானாருக்கு மாற்றம் செய்யாதீங்க, ரசூல்லா காட்டிதனாக செய்யாதீங்க, பிதாத்தை செய்யாது வழிகட்ட நரகத்தை கொண்டு போய் சேர்த்துறோம். இந்த மௌலுதா இருக்கட்டும், தகடா இருக்கட்டும், தாயத்தா இருக்கட்டும், பாத்தியா ஒதுக்கீடு அல் பாத்தியா, உருசு எடுக்கையில சந்தனக்கூடு உருசு, மரங்கள் கொடி கட்டியில எங்கேயாச்சும் எந்த மூலையிலேயாச்சும் இஸ்லாத்தில் இருக்காது. நான் கேட்கிறேன், அதை கட்டினா பார்ப்போம். அந்த அங்கேயும் போய் உட்காந்து அல் பாத்தியா வர மாதிரி யோசிச்சு பாரு. இதற்கு ஒரே ஒரு சாம்பிள் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இணை வைத்தல இந்த மாதிரி தகடு, தாயத்து, குப்புரு, ஷிருக்கு, வழிகேடு, நபிகள் பெருமானாருக்கு மாற்றம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சாம்பிள் இஸ்லாம்னா என்ன, எப்படி நபிகள் பெருமானாரை காட்டி தர்றாங்க. உண்மையில் நபிகள் பெருமானாரை நீங்கள் நேசித்தால், இப்ப நான் சொல்ல போறேன் சொல்ல சொன்னதை அதை உயிருக்கு மேலாக நினைங்க. அவள் உயிருக்கு மேலாக நினைச்சீங்கன்னா எவன்டை காசை கொடுத்து கடியாக்காதீங்க.
படைத்தவனை கரெக்டாக புரிந்து கொள்ளாவிட்டால் கண்ட கழுதையும் வணங்க வேண்டி வரும். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனையோ. பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். இது போன்ற முதியோர்களை கண்டறிந்து ஆதரவு கரம் நீட்டி வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. இறுதி நாட்களிலும் இறை நினைவோடு வாழ்ந்திடும் வகையில் மார்க்க வழிகாட்டுதலோடு அர்-ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. மருத்துவம், உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. அர்ப்பணிப்பு உணர்வோடு கவனிக்கப்பட்டு வரும் இந்த முதியோர் இல்லத்திற்கு உங்களின் பங்களிப்பை வாரி வழங்குவீர். மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நம்மளை படிச்சாங்க, நம்மளை படிச்சு இறை தூதர் அனுப்பினானே, அவனை கரெக்டா புரிஞ்சு அவனை வணங்கலன்னு வைங்களேன், அவனை கைவிட்டுட்டீங்க, கண்ட கழுதையும் கும்பிட வேண்டி வரும். கண்ட கழுதையும் கடவுள்னு சொல்ல வேண்டி வரும். கழுத போட்டோ வச்சு கடவுள்னு சொல்றானே இல்லையா? கழுத போட்டோ வச்சுக்கிட்டு எப்படிக்கு என்னை பார் யோகம் பண்ணி இப்படி கழுத போட்டோ வைக்கான இல்லையா? என்ன கடவுள்னு நினைக்க? கழுதைய கடவுள்னு சொல்லுவீங்க, பண்ணிய கடவுள்னு சொல்றவங்க ஆகிங்க. ஜாக்கிரதையா இருங்க, படைச்சவன் இல்லைங்க. இந்த ஒரு மேட்டர் ரசூலை சொல்லி தர்றாங்க பாருங்க. மக்கத்து காபீர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது போருக்கு யுத்தத்துக்கு போகணும்னு சொன்னா மக்காவில் ஒரு மரம் இருந்திருக்கு. மரம், அந்த மரத்திற்கு பெயர் தாத்தான்னு ஒரு மரம். அந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு தான் போருக்கு கிளம்புவாங்க. எதுக்கு போருக்கு கிளம்புறாங்க? அதில் உட்காந்து இந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு போனா தான் வெற்றி கிடைக்கும் நம்பணும். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பேரு தாத்தா அன்பாத்து, பாதம் அடைக்க மரம், போல மரம் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி தாத்தா அன்பாத்துன்னு ஒரு மரம். அந்த மரத்தில் போய் உட்காருவாங்க. ஆயுதங்கள் அந்த மரத்தை தொங்க விட்டுருவான். ஆயுதத்தை தொங்க விட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு இங்கிருந்து புறப்பட்டா வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு கிளம்புவோம். இது மக்கத்து காவிரிகிட்ட இருந்துச்சு. இதை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, யார சொல்லலாம், மக்கத்து காவிரி இப்படி ஒன்று இருக்குல்ல, இருந்துச்சு. அதுபோல எங்களுக்கு ஒரு மரத்தை தாருங்கள் நட்டுங்கிறாங்க. மரம் தான், அவன் சிலையை கேட்டல, கோயிலை கேட்டல, கல்லை கேட்டல. அதுபோல ஒரு மரத்தை எங்களுக்கு நடுங்க. ரசூலா ஒரு மரத்தை நட்டாங்கன்னு வைங்க, ரசூலா நட்ட மரம், இங்கேருந்து நம்ம எங்கேயும் கிளம்புவோமே. ஒரு சென்டிமெண்ட். நான் ஏற்கனவே சென்டிமெண்ட் சொல்லுவேன். சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் இருக்குதான், நல்லா கவனிச்சுக்க. சென்டிமெண்ட்னா என்னங்க? முட்டாள்தனம் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட் அப்படின்னுவான். சென்டிமெண்ட்னா என்ன? முட்டாள்தனம். சில பேர் வீட்டில் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வருவான். முதல் மாதம் சம்பளத்தை வாங்கி அம்மா கையில் கொடுத்து தான் வாங்குவான். சில பேர் பொண்டாட்டி கையில் கொடுத்து வாங்குவான். சில பேர் என்ன செய்வான், என் மனைவி முகத்தில் முடிச்சுட்டு போனால் தான் காரியம் நல்லா நடக்குமா. சில பேர் அவன் மூஞ்சில் முடிச்சனா அன்றைக்கு அவ்வளோதான் அப்படிங்குவான். இது எல்லாமே சென்டிமெண்ட் தான். அதில் முடிச்செல்லாம் நல்லதை கட்ட நடக்க போகிறதில்ல. இதெல்லாம் சென்டிமெண்ட் இப்படி நிறைய இருக்கும். சென்டிமெண்ட்டு ஃபோட்டோ சென்டிமெண்ட் இருக்கா இல்லையா? சில பேர் தான் வீட்லேயே தான் ஃபோட்டோ அத்தா வாப்பா மூத்தா அப்படின்னு அந்த ஃபோட்டோ பத்திரமா வச்சுருப்பாங்க. அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிடுவா. எங்கேயா போனால் அவளை ஒரு நிமிஷம் அப்படி நின்று பார்த்துட்டு போகிறது என்ன, அவள் முகத்தை பார்த்துட்டு போனால் தான் காரியம் நடக்கும். இந்த ஃபோட்டோ மூத்தா போயிட்டா, இருக்கும்போது புருஷனை மதிக்கக்கூட மாட்டா, செத்து போனப்போ அந்த ஃபோட்டோ பார்த்து இப்படிங்கிறது. அப்புறம் ஏதோ வீட்டில் சண்டை வந்துட்டா கூட அந்த ஃபோட்டோட்ட போய் பேசுறது, நீங்கள் போயிட்டிய இந்த பேர் படத்தில் ஃபோட்டோ பார்த்தீங்களா வந்து கூட்டுவாங்க. சென்டிமெண்ட் கிறுக்காயும் அவர் வந்து கூட்டுவார். அப்போ அந்த ஃபோட்டோக்கு ஏதோ சக்தி இருக்காது, ஒரு கடவுள் எப்படி மற்றவன் ஃபோட்டோக்கு மாலை விட்டு வரான், இதை வேறு மாதிரி டிசைன் ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் வந்து விட்டுருவாங்க.
இந்த சென்டிமெண்ட் வரும். இந்த சென்டிமெண்டை சஹாபாக்கள் கேட்டார். யார சொல்லலாம், மக்கத்து காவிரிகளுக்கு லாத்தான் மாத்திரம் மரம் இருக்கு, எங்களுக்கு அது வேண்டாம், நீங்க செஞ்சாங்க அது வேண்டாம், இப்படி செஞ்சாங்க அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா வந்து இது பரவாயில்ல நான் வேணா அப்படி சொன்னாலா, கடுமையான எச்சரிக்கை ரசூல்லா. என்ன எச்சரிக்கைன்னு பாருங்க. என்னப்பா நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க, மூசா நபி இடத்தில் அந்த மக்கள் சொன்னது போல நீங்கள் சொல்கிறீர்கள். மூசா நபி இடத்தில் அந்த மக்கள் அவங்க சொன்னாங்களே, மூசா நபி இடத்துல என்ன கேட்டா என்ன மூசா நபி இடத்துல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேட்டர் ஈஸியாக விளங்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மேட்டர்லாம் எல்லாருக்கும் தெரியும். சில நபிமார்களுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நபிமார்களுக்கு அற்புதம் இருக்குங்கிறதுக்காக மற்ற அவுலியாக்களுக்கு அற்புதம் இருக்குன்னா அதை ஒத்துக்க முடியாது. அப்படின்னா விளங்குதா உங்களுக்கு? நபிமார்களுக்கு அற்புதம் இருந்தது, அதுக்காக மற்றவர்களுக்கு அற்புதம் குர்ஆன்ல இருக்கணும் இல்ல. உதாரணமாக காபத்துல்லாவை சுத்தணும், காபத்துல்லா சுத்தணும் இல்லைங்க, இது யார் காட்டி தந்தது? நபிகள் பெருமானா காட்டி தந்தது. காபத்துல்லா சுத்தத்தான் வேணும், அதுக்காக இங்கே உள்ள பொட்டல் ஒரு கொடிமரத்தை சுத்த முடியுமா? காபத்துல்லா சுத்தத்தான் நினைக்கிறோம். காபத்துல்லா சுத்தம் கொடிமரத்தை சுத்துவியா? அட அது நபி சொல்லி தந்தது, அல்லாஹ் சொன்னது. அப்ப நபிமார்களுக்கு அற்புதம் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு மற்றவங்களை அற்புதம் இருக்குன்னு நம்ப கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீ குண்டத்தில் போட்டாச்சு, நெருப்பு ஒன்றும் செய்யலை, ஏர் கண்டிஷன் மாதிரி உள்ள இருந்தாங்க. இப்போ உள்ள ஆளுக்கு யாருக்கா இருக்கா அப்படி இருக்குன்னு சொன்னா அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் கையை வச்சு காட்டு, உள்ள வைக்கும் செத்து சுண்ணாம்பா போயிருக்கே. அப்ப அது வேற, நபிமார்களுக்கு உள்ளது அது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. நபிமார்கள் சில விசேஷங்கள் இருக்கும், அப்படியான விசேஷம் கூட நபிமார்களுடைய திறமையில் உள்ளதல்ல, அதை விளங்கணும். அது நபிமார்களுக்கு சிறப்பு என்பதை விட அல்லாஹ்வுடைய டேலண்ட், திறமை, அங்க அதைத்தான் பார்க்கணும். அதுக்கு சாம்பிள் மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் சொன்னேன்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய திறமை அல்லாஹ்வுத்தாலா என்னென்னலாம் செஞ்சான், ரொம்ப பிரமாதமான அற்புதமான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினான். அதுல ஒண்ணுதான் பாம்பு, ஒரு கம்பை பாம்பாக மாற்றியது. அந்த பாம்பு என்ன செய்ய, எதிரிகளுடைய பாம்பை எல்லாம் தோற்கடித்தன, பெரும்பெரும் மரப்பாம்பு மாதிரி கொண்டு வந்தான், அதெல்லாம் அழிச்சுப்பீராகிடுச்சு. இதை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறான். இப்படி நிகழ்ச்சி ஃபிரௌனுக்கு முன்னால் நடக்குது இல்லை, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னால் முதல்ல ஒரு ட்ரைனிங், பயிற்சி. முதல்ல கூட்டு வரான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, அல்லாஹ் தனியாக அழைக்கிறான். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கம்பு பாம்பாவெல்லாம் தெரியாது, சும்மா போறாங்க. என்ன கையில் இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான். காலஹி அசாய அத்தவக்கோ அலைஹா வாஹுஷுபிஹா அலகலம், நான் ஊன்றிக்கொள்ளக்கூடிய கம்பு, என் ஆடுகளுக்கு இலைதுறைகளை நான் பறித்து போடக்கூடிய ஒரு குச்சி கம்பு அப்படிங்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வாழ்க்கை அசாக்க, கம்பை கீழே போடு அப்படிங்கிறான் அல்லாஹ். இது குர்ஆன் வசனம், இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை கீழே போடுறாங்க. ஃபலம்மா ராஹா தஹத்தஸு கன்ஹா ஜானுன், அந்த கம்பு கீழே விழுந்த உடனே நெளிந்து படமெடுத்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியதுங்கிறான் அல்லாஹ். குர்ஆன்ல இப்படி இருக்கு, பாம்பு அப்படியே பாம்பாகிடுச்சு. இந்த பாம்பை பார்த்தோன்னா மூசா நபி என்ன செஞ்சார் தெரியுமா? வல்லா முதுபிரன் உளுந்தடித்து ஓடினார், துண்டக்கான துடியக்கான ஓடிட்டு திரும்பி பார்க்கவில்லை. திரும்பியே பார்க்கல, நம்மளாவது திரும்பி பார்த்தாலும் பார்ப்போம், ஓடிட்டு பாம்பு எங்கன்னு பார்ப்பேன், திரும்ப கூட இல்லை மூசா நபி, ஒன்னரு ஓட்டம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தகப் இன்னி லா யகாஃப் லதையல் முர்சலன், பயப்படாதே, அல்லாஹ் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன பயம் வரும், எடுங்க எடுத்துறான். ஏன் அல்லாஹ் இப்படி எடுத்து காட்டுறான்? இந்த செயலை ஃபிரௌன் முன்னால் செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல இப்படி செஞ்சிடணும். ஃபிரௌன் முன்னால் போடும்போது ஓட மாட்டாங்க. இப்படி முதல்ல செய்யாமல் ஃபிரௌன் முன்னால் போட்டு ஓடினான்னா கதை கந்தலாயிரும். அவன் முன்னால் போட்டு இவரே ஓடலாம். படைச்சவனுடைய பிளானிங் இது, மனிதன் பிளானிங் கிடையாது, தூதருடைய திட்டம் கிடையாது, அல்லாஹுடைய திட்டம் பிளானிங். முதல்ல ஒரு டெஸ்ட், இப்போ போட்டார். இது மாதிரி பல அற்புதங்களை காட்டினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய உத்தரவோடு அனுமதியோடு, அல்லாஹுடைய டேலண்டாக திறமையில். அல்லாஹ்க்கு தான் புகழ் அளித்த முதல்ல. அதில் ஒன்று தான் நைல் நதியை பிளந்தது, கடலை 2ஆக பிளந்ததெல்லாம் தான். இப்படியெல்லாம் தப்பிச்சு போயாச்சு. பல அற்புதங்கள். ஃபக்லிமான் தக்கால் இன்னமா தக்குதி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யான்னாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றிய மூசா நபி சஹாக்கள், தோழர்கள். என்ன ஏன்டா நீங்க மூசா நபி பின்னால் போனீங்க? கொன்னே போடுவேன்னா, மாறுகால் மாறுகையை வாங்குவேன்னா. மாறுகால் மாறுகைனா பிரபல்யமான ராஜ பழக்கம் அது. வலது கையை இடது காலை, அல்லது இடது கையை வலது காலை வெட்டுறது. இந்த கையை வெட்டிடுறது, இந்த காலை வெட்டிடுறது, அல்லது இந்த காலை வெட்டுறது, இந்த கையை வெட்டுறது. இப்படி ஒரு பழக்கம் அன்றைய காலத்துல இருந்து இருந்திருக்குது. மாறுகால் மாறுகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெட்டுவேங்கிறான்.
ஃபிரௌனுடைய குரூப். ஃபிரௌன் சொல்றான் ஃபக்லிமான் தகால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, செய்வதை செய்து கொள்ளடா, இந்த உலகத்தில் தானே உன்னால் செய்ய முடியும், உலகத்தில் வெட்டுவேன், அதுக்கப்புறம் உங்களால் என்னடா செய்ய முடியும் என்று மூசா நபி சஹாக்கள் சொன்னார்கள். அப்போ ஈமானுடைய வலுவை பார்த்தீங்களா, வெட்டு அப்படி சொல்லுவானே யாராவது? அப்போதை தப்பிக்கிறதுக்காக சரி இல்லைன்னு சொல்ல வெட்டுடா பார்ப்போம் வெட்டு அப்படிங்கிறாங்க. இவ்வளவு தெளிவான அற்புதங்களை பார்த்து திருந்தி வந்த பிறகு காளை மாட்டின் கன்ற ஒருத்தன் சாமிரிங்கிறவன் ஜசதுல்லஹு ஹுவார் நல்லா குரான்ல சொல்றான். அந்த காளை மாட்டிற்கு உடலும் ரத்தமும் இருந்தது நல்லா குரான்ல சொல்றான். அதுபோல ஒரு சிலையை செஞ்சு அது ரத்தம் ஓட்ட ஓடக்கூடிய ஒரு உயிரினமாக ஆக்குற மாதிரி ஒரு டேலண்ட் ஏதோ ஒரு மேஜிக் செஞ்சுட்டான் அவன். இதை பார்க்குறாங்க யாரு? மூசா நபியினுடைய சகாக்கள் தோழர்கள். இதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, மூசாவே இது போல ஒரு கடவுளை எங்களுக்கு தாங்கலன்னு கேட்கும். அல்லாஹ் இருக்கான், ரைட், ஓகே, அல்லாஹ் ஒரு உருவமாக்கித்தா, சும்மா அல்லானா ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் வேணும். அது முஸ்லீம்கள் ஓகே, முஸ்லீம்களுக்கு அதை செய்ய முடியுமா? உருவம் வேணுங்கிறான், முன்னால ஏதாவது இருந்தால் தானே. கபர் வேணுங்கிறான், கபர் இல்லையா கொடி மரம் போதுங்கிறான். அதனால் கொடி கலை எப்படிங்க? அந்த கலையில் என்னடா இருக்கு? கொடி கலை, அந்த கந்தூரி முடிஞ்ச பிறகு அந்த களை குப்பையில் போய் கிடக்கும். நாளை கந்துன்னு இன்னைக்கு அந்த கலையை குளிப்பாட்டோம். கலையை எவனா குளிப்பாட்டோம்ல, யானையை குளிப்பாட்டும், யானையை தொட்டா பறக்கத்து, இதெல்லாம் யானை பூனை வந்தா முசீபத்து, என்னமெல்லாம் நினைக்காம இருங்க. எப்படியெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வரலாமா? யானை ஒரு பறக்கத்து, யானை துதிக்கையில் உள்ள தண்ணி ஒரு பறக்கத்து, பிளிச்சுன்னு அடிப்பாங்க. இப்பவும் இருக்கா என்னன்னு தெரியல. தண்ணி உள்ள ஊற்றுவோம், அந்த யானை நல்லா பழையும், பிளிச்சுன்னு அடித்தா முகத்தில். நாங்கள் சின்ன பிள்ளைல ஏன் மூஞ்சில் அடி, ஏன் ஓ மூஞ்சில் பட்டுதா, ஓ மூஞ்சில் பட்டுதா, ஐயா நான் சொர்க்கம் வந்ததா தண்ணி. யானையுடைய மூக்குச்செளி படுறதுக்கு அவ்வளோ இது, மூக்குச்செளி உள்ளேருந்து வெளியே வர்றது அவ்வளோ விரும்பணும். கண்டதையும் நம்பிக்கை வந்துடும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் கிறுக்காய் கடைசியில் என்னத்தை வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிருவான். காரி துப்புரா கூட பறக்கத்துன்றோம். அந்த அஜித்குமார் துப்புரையில் வாங்கிடுவாங்க, அஜித் துப்பு இப்படிம்பாங்க சிலவர், நாத்தம் பிடிச்சது. இதை போய் எவனா வாங்குவானா? எச்சியை போய் வாங்குவானாங்க? நீ அந்தளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது அந்த பக்தி ஏற்படுத்தினா அப்படித்தான் ஆகும். முட்டாள்தனமான மூடத்தனமான பக்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீ முன்மாதிரியாக வச்சிருக்கணும் ஒரு முஸ்லீம். நபிகள் பெருமானார் எந்த இடத்திலாவது அநாகரிகமாக நடந்தான்னு காட்டணும். எந்த இடத்துல லைஃப்ல மொத்த வாழ்க்கையில, சும்மா ரசூலுல்லாஹ்ல பிரிய வைக்கணுங்கிறோம் சாவர வரையில், மொத்த வாழ்க்கையில எங்கேயாச்சும் அநாகரிகமாக மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹி எதம்ராத்தின் கத்து, உலகத்தில் எவனுக்கும் சொல்ல முடியாத கேரண்டி. நபிகள் பெருமானாருடைய விரல் நுனி, விரல் அந்நிய பெண்ணுடைய விரல் மீது தற்செயலாக கூட பட்டதில்லை. இந்த கேரண்டி யாருக்கா கொடுக்க முடியுமா? இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு காலத்தில் சில பேர் ஃபோனில் கேட்பாங்க, இப்போ குழந்தைய யாராவது டீ தர்றாங்களே, அப்போ விரல்கள் பட்டா தப்பா படுதுன்னு அர்த்தம். குழந்தையாட்டம் இது சேட்டை இருக்கும். ரசூலா கவனிக்கிறான், என்னைக்காவது யார்ட்டையா என்னத்தையா வாங்க அப்படி விரல் அது போதும் அவனுக்கு. முகமது அவர் பட்டார்லம்மா கவனிச்சுட்டு இருக்கான் 23 வருஷம். ஒரு நாள் 2 நாளா 23 ஆண்டு காலங்கள். அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு 3-4 மாதம் என் கூட இருந்தால் எரிச்சலாக இருந்து தெரியுமா? ஒரு 4 பேர் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் என் கூட இருந்தா கிறுக்கு பிடிச்சிடும். 50 ஃபோன் 100 ஃபோன் வந்தால் பேசுவான். ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வந்து ஆஃப் பண்ணி போடுவான். நிறைய எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எப்படிங்க காது பிஞ்சிருமாங்க. அது மாதிரி சந்திப்பும் அப்படி தான். தொடர்ந்து ஆள் இருந்தா ஐயன்ட்டு ஓடுறாங்க. ஏன்? கிறுக்கு பிடிச்சிடும். அது அதுக்கு ஒரு தகுதி தைரியம் தரானே இருக்கு. எத்தனை நாள்னாலும் என் கூட வா இரு, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், வெளியே வந்தோடனே வா. நீங்கள் வீட்டுக்குள்ளே போறீங்க, வெளியே தண்ணியில் 10 பேர் உட்காந்துறான், வெளியே வந்தோடனே 10 பேர் பின்னாலேயா போகலாம். 10 பேர் கிறுக்கு பிடிச்சிடாதே, அடடான்ற மாட்டான். எப்பொழுது வேண்டுமானாலும் என் கூட இரு, என்னை பாரு, வெளியே வருமா, வீட்டில் என் மனைவி கவனிப்பான், அவள்கிட்ட கேள்வி என்னை பற்றி. இப்படி ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்கு உச்சாட்டமாக சொல்கிறாருண்டா. அபூஜெயில்கிட்ட போய் கூட எவனாவது அபூஜெயில்கிட்ட போய் முகமது நபி ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சல் தானே நம்ப மாட்டான். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. வேறு யாரை சொன்னாலும் இருந்தாலும் இருக்குன்றாங்க, இருக்கும். அபூஜெயில்கிட்ட போய் முகமது நபி ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு எழுத்தாருன்னா அதெல்லாம் இருக்காதப்பா. அவர் சொல்கிற மார்க்கம் ஒத்துக்க முடியாது. அதுக்காக பொம்பளை முகமது நபி சாராக்கள் அது இருக்காதுன்றான். பண்பில் குறை சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நபி வழி நடந்து மறுமையில் சுவனம் பெற அந்த அல்லாஹ் அருள் செய்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்